வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆல்பம் தாங்க. ஒரு ஆல்பம் செல்ஸ் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடையோட பிட் நோட்டீஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டுங்க, பழைய வாட்சி, பழைய காயினுங்க, பழைய காலத்து வந்து பார்த்திங்கன்னா மர பீரோ, மரக்காக்கு, இந்த மாதிரி பழைய காலத்து பொருள் எல்லாமே நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது விற்கிறது இருக்குங்க. நம்ம கடை அட்ரஸோடு சேர்த்து அந்த இது கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் கரன்சி பார்ப்போம். இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா 1951 இந்த ₹1 வெளியிட்டிருப்பாங்க. நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த நோட்டு எதுக்காக வெளியிட்டாங்கன்னா, அரபு கண்ட்ரி, இந்தியாவிலேருந்து அரபு கண்ட்ரிக்காக போகும்போது அரபு கண்ட்ரிலையும் இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்திருக்கு. இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் அடித்து புழக்கத்தில் விட்டுருக்காங்க. ஐயங்காருக்கு அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. ₹1, ₹10, ₹100, அதாவது இந்த பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் அந்த நோட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் 5 வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸு நோட்டுங்க. 5ஆம் மன்னர் அவரோட ஆட்சி காலகட்டத்தில் இவ்வளோ சின்ன சைஸாக அடித்து நோட்டு புழக்கத்தில் விட்டுருக்காங்க. 1935 இந்த நோட்டு வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி காமிச்சிடறேன் பார்த்துங்க. ஆயிரத்தி 1940 வெளியிட்டிருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவும் பர்மாவும் ஒன்றா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சு மார்க் இருந்தால் பர்மாவில் யூஸ் ஆகும். அந்த பஞ்சு மார்க் இல்லைன்னா இந்தியாவில் யூஸ் ஆகுங்க. இந்த கரன்சி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷில் ஜார்ஜ் 6ங்க. அது ஏர் காமிக்கிறேன் பாருங்கள். 1940 வெளியிட்டிருப்பாங்க. 2 நோட்டுமே ஒரே நோட்டு தான். அந்த மார்க் மட்டும் தான் மெயினு. ஜார்ஜ் 6 வந்து ₹2, அதாவது ஜேபி டெய்லர் கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த ₹2 நோட்டு வந்து பார்த்திங்கன்னா 1937 இந்த நோட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அந்த நோட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ₹5 வந்து பிரிட்டிஷ் ஜார்ஜ் 6 ஜேபி டெய்லர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த நோட்டு வந்து இந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. இவ்வளோ காலம் 100-120 வருஷம் கலந்து வந்தாலும் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் இல்லாமல் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது இந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து ₹10 ஜார்ஜ் 6 ஜேபி டெய்லர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. வாழை மரம் போட்டிருக்கு இந்த நோட்டில். வந்து நோட்டு கலரே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேமேஜ் இல்லாமல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் நோட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் 5 வந்து ₹5 நோட்டுங்க. எவ்வளோ பெரிய சைஸாக நோட் இருக்குது பாருங்கள். நோட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். நோட்டு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது இந்த நோட்டெல்லாம். இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100-110 வருஷம் கடந்துருச்சு. கடந்தாலும் நோட்டோட தன்மை மாறாமல் இன்னும் அந்தளவுக்கு பொக்கிஷமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் 6 ₹100 நோட்டுங்க. ₹100 நோட்டு எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது பார்த்துங்க. ஜேபி டெய்லர் கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய நோட்டை அடிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் விட்டு பொதுமக்கள் வந்தெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நோட்டு. ஜேபி டெய்லர். அதே வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் 5 வந்து ₹10 நோட்டுங்க. நோட்டு கலரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸாக இருக்கும். ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு புழக்கத்தில் இருந்த நோட்டு தான். இந்த 2 நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. கடைசி பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1950 வந்து பார்த்திங்கன்னா ராமாராவ் கையெழுத்து போட்ட நோட்டுங்க. பெரிய சைஸு ₹100 நோட்டு. யானை படம் போட்டிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐயங்கார். இந்த நோட்டில் வந்து 2 சிக்னேச்சர் தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்க படத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா தெரியும். இந்த ஆல்பத்தோடு சேர்த்து தான் இந்த கலெக்ஷனை கொடுத்துருக்கோம். நம்ம செல்ஸுக்கு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது எல்லா கரன்சியும் மொத்தமாக வச்சுருக்கோம். ஒரு பிரிட்டிஷ் கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஜார்ஜ் 5 ஜார்ஜ் 6 செட்டாக வந்துடும். இந்த ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் செல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இது எங்கேருந்து ஜிபே பண்ணாலும் கொரியர் பண்ணி சேனல் மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்த விட. நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்தா ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் தாங்க ரெகுலர் கடை இருக்குது நம்ம கடை.